வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஒரு பைபிள் வசனத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் வரதா செய்யும். நம்ம சந்தோஷமாகவும் இருப்போம், சில நேரம் நமக்கு கவலைகளும் வரும். அதுவும் இருள் சூழ்ந்த ஒரு சூழ்நிலை கூட நமக்கு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம நிம்மதியை பெறுவது எப்படி, அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் பரிபூரணமான நிம்மதியை பெறுவான், சமாதானத்தை பெறுவான் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு யாரெல்லாம் என்னுடைய வீட்டில், என்னுடைய வேலையில், என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ, உங்களுக்காக தான் இன்றைக்கான நிகழ்ச்சி. இப்போது இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். புயலை அமைதிப்படுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின முதல் வார்த்தை என்ன? உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ நில், ஆப்ஷன் பி அமைதியாகு, ஆப்ஷன் சி கலங்காதே, ஆப்ஷன் டி நான் பார்த்துக் கொள்வேன். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம மார்க் புஸ்தகத்துல இதை வாசிக்கிறோம். இதற்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அது மட்டும் இல்லை, சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். இந்த மாதம் முழுவதுமே நம்ம வேதனை அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாம் எப்படி ஒரு நிம்மதியை பெறலாம், தேவன் மீது எப்படி நம்ம நம்பிக்கை வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாலா பக்கமும் இருள் சூழ்ந்த நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி பெறுவது ஒரு சாத்தியமா அப்படின்னு கேட்குறீங்களா? நிச்சயமா சாத்தியம். நீரஜ் அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போறோம். இவருடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் என்ன, அதுல இருந்து எப்படி ஒரு நிம்மதியை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. வாங்க பார்க்கலாம். நான் ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவன். எங்க அப்பாவுக்கு கேரி பேக் செய்யறதோட சின்னதா ஒரு பிசினஸ் இருந்துச்சு. அது மூலமாக தான் நாங்கள் எங்கள் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தோம். அதில் லாபம் கம்மியாக இருந்துச்சு, ஆனால் எங்களோட செலவுகள் அதிகமாக இருந்துச்சு. எங்களோட வீட்டு தேவைகளை முழுமையாக எங்களால் பூர்த்தி செய்ய முடியலை. இதனால் எங்கள் அப்பாவுக்கும் எப்பவும் கடன் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதோட கூடவே எங்கள் அம்மாவுக்கும் உடல் சரியில்லாமல் இருந்துச்சு. அவங்களோட முழங்காலில் வலி இருந்துச்சு. எங்கள் அப்பா அதுக்கு நிறைய மருத்துவம் பார்த்தாங்க, நிறைய பணமும் செலவு செஞ்சாங்க. நான் என்ன செஞ்சோம் அவங்களுக்கு சரியாகல. இதனால மன ரீதியா நாங்க ரொம்ப வேதனையோட இருந்தோம். இத பார்த்து வளர்ந்தனா பெரியவனானதுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட வேலையில உதவி செஞ்சேன். நீரஜிற்கு கிரிக்கெட் விளையாட மிகவும் விருப்பமாக இருந்தது. அவர் தன்னுடைய வேலை மற்றும் படிப்பில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கிரிக்கெட் விளையாட சென்று விடுவார். நாங்க நிறைய பேர் சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவோம். ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு டீம்களோட விளையாடுவோம். இப்படி கிரிக்கெட் விளையாட்டுல பல மாசங்கள் கடந்து போயிடுச்சு. அப்ப ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் டீமுக்குள்ள கிறிஸ்துவ சகோதரர்கள் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பேர் அனுப்பம் அப்புறம் பிரவீன் அண்ணா. அவங்க சொந்தமா கம்பெனி வச்சிருந்தாங்க. அதுல டெலிகாலர் மூலமா சில பொருட்களை அவங்க வித்தாங்க. அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யலான்னு நான் நினைச்சேன். அது மூலமா என்னோட குடும்பத்துக்கு நான் உதவலாம். அவங்க கிட்ட நான் பேசினப்போ நல்ல பழக்கம் இருந்ததுனால அவங்க என்னை சேர்த்துக்கிட்டாங்க. இவ்வாறு நீரஜ் தன்னுடைய வேலை மற்றும் தன்னுடைய தந்தையின் தொழிலில் மீதி இருக்கும் நேரத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டு கிட்டத்தட்ட 1 வருடம் போனது. அந்த நேரத்தில் சர்ச்சுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. நாங்க ஸ்டாஃப் எல்லாரும் அங்க போனோம். அங்கிருந்த சூழல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் டிசம்பர் 25ஆம் தேதி சர்ச்சுக்கு போக மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப நான் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தேன். அங்க நான் ஆராதனை செய்யறத பார்த்தேன், சாட்சிகள் சொல்றத கேட்டேன். எங்க ஆபீஸ்ல என் கூட வேலை பார்த்த ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. தன்னோட நோயிலிருந்து தேவன் தன்னை எப்படி விடுதலை செஞ்சாருன்னு அவங்க சாட்சி சொன்னாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து தேவன் மேல எனக்கு இருந்த அன்பு இன்னும் அதிகமாச்சு. இதனால தேவனை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு இன்னுமே அதிகமாயிடுச்சு. அந்த சிஸ்டர் ஆபீஸுக்கு வந்தப்ப தேவனை பத்தி அவங்க கிட்ட கேட்டேன்.
அவங்க என்கிட்ட தேவன் நேசிக்கிறாரு, தேவன் அற்புதம் செய்றவரு, தேவன் ரட்சிக்கிறவரு, தேவன் நோய்கள்ல இருந்து விடுதலை தர்றவரு, இந்த தேவன் தான் நோயில இருந்து எனக்கு விடுதலை தந்தாருன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க வார்த்தைகளை கேட்டது எனக்கு ரொம்ப உத்வேகம் தந்துச்சு. தேவனால அவங்கள சுகமாக்க முடியும்னா என்னோட அம்மாவையும் சுகமாக்க முடியும்னு நம்பினேன். தன்னுடைய தாய் சரியான பிறகு நீரஜ் பின்வாங்கி போகவே இல்லை. பின் அவர் தொடர்ந்து சர்ச்சோடு இணைந்து கொண்டார். இதுக்கப்புறம் தேவனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப அதிகமாச்சு. அப்ப நான் ஒவ்வொரு வாரமும் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். அங்க நான் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை ஆராதிக்க தொடங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பைபிள் வசனங்களை வாசிக்க ஆரம்பிச்சேன். ஜெபமும் செஞ்சேன். கொஞ்ச நாட்கள் கழிச்சு குடும்பத்துக்காக நாங்க வாங்கியிருந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமா தீர தொடங்குச்சு. அதோட மன ரீதியா உடல் ரீதியா எங்க குடும்பத்தை பத்தி எங்களுக்கு இருந்த கவலைகளும் விலகுச்சு. அப்புறம் என் வீட்ல சமாதானமும் சந்தோஷமும் அதிகமாகிறத நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் என்னோட நடவடிக்கைகள்லையும் மாற்றம் வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட போனேன்னா இப்ப சர்ச்சுக்கு போக தொடங்கினேன். எல்லா வழிகளும் எளிமையானது அல்ல என்று சொல்வதுண்டு. இந்த நேரத்தில் திடீரென்று அவருடைய தந்தை இறந்து விட்டார். இந்த விஷயம் எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் ரொம்ப கவலையை தந்துச்சு. இந்த உலகத்துல தந்தை என்னை விட்டு பிரிஞ்சாலும் பரலோக பிதா எப்பவும் என் கூட இருக்காருன்னு எனக்கு எண்ணம் வர ஆரம்பிச்சுது. இந்த எண்ணம் என் மனசுல இருந்த துக்கத்தை பாரத்தை சரி பண்ணுச்சு. ஒரு நாள் பாஸ்டர் சங்கீதம் 63:6-7 இருந்து பிரசங்கம் செஞ்சாங்க. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். இந்த வசனம் என்னோட மனசை ரொம்ப தொட்டுச்சு. மேலும் தேவன் என்ன நேசிக்கிறாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த நேரத்துல தேவன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாச்சு. அப்ப நான் நீங்க சொன்ன வழியில மட்டுமே நடப்பேன்னு வாக்கு செஞ்சேன். தேவனை நான் முழுமையா நம்ப ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அவரோட வழியில தான் நான் நடந்தேன். இந்த வாக்குக்கு பிறகு ஆவிக்குரிய ரீதியில் நீரஜ் தொடர்ந்து வளர்ந்தார். இதுக்கப்புறம் என்னோட வேலையை நான் விட்டுட்டு என்னோட பிசினஸ்ல வேலை செய்ய ஆரம்பிச்சேன். என்னை பார்த்துட்டு என்னோட அம்மாவும் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு என்னால கிரிக்கெட் விளையாட முடியலனாலும் தேவன் என்ன ஆவிக்குரிய ரீதியா உயர்த்துகிறாரு. நான் தேவனோட வழிகாட்டுதல்ல தொடர்ந்து வளர்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்துக்காக நான் தேவனுக்கு மனசார நன்றி சொல்ல விரும்புறேன். நன்றி நீரஜ், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நீங்க தேவன் மேல நம்பிக்கையை வச்சிருந்தது உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கு. நாமும் கூட தேவன் மேல நம்பிக்கை வைக்கும்போது நமக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆறுதல், தைரியம், நம்பிக்கை கிடைக்குது. இப்படித்தான் ஒரு இராணுவ வீரருக்கு நடந்திருக்கு. அவரு எதிரி நாட்டு படைகளோட போர் புரிஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதாவது பதுங்கு குழியில இருந்து குண்டுகள் வீசிட்டு இருந்திருக்காங்க. பயங்கரமான குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய பதுங்கு குழியில வீரர்கள் இருக்காங்க. அதுல இந்த வீரர் கிறிஸ்தவர். அப்ப அவர் நினைக்கிறாரு, நம்மளால உயிர் பிழைக்க முடியுமா, நம்ம உயிரோடு போறதே கர்த்தருக்கு தான் சித்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அவர் கூட வந்தவங்கள நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதனால இவர் மனசுல ஒரு சோர்வு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம உயிர் பிழைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல இவர் பக்கத்துல இருந்த ஒரு சின்ன செடியில ஒரு சிட்டுக்குருவி உட்கார்ந்துருக்கு. அது இங்க இவ்வளோ சத்தம் நடக்குது, இவ்வளோ குண்டுமழை பொழியுது, ஆனா அது எதை பத்தியுமே கவலைப்படாம அதோட குரல்ல ரொம்ப இனிமையா பாடிக்கிட்டு இருக்கு. அந்த குருவி விசில் அடிச்சு பாட பாட இவருக்குள்ள என்ன வருதுன்னா, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம தேவனை மட்டுமே இந்த குருவி துதிச்சு பாடுதே அப்படின்னு அவருக்குள்ள ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுது. அவருக்குள்ள ஒரு வசனமும் ஞாபகத்துக்கு வந்தது. அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு 10:31 ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் தான் இவை. போர்கள் போன்ற ஒரு சூழ்நிலை, புயல் போன்ற ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா நீங்க அதை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. ஒரு குருவியால தேவனை பாட முடியும் அப்படின்னா உங்களாலையும் முடியும். உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வார். நீங்க மகிழ்ச்சியா சும்மா இருப்பீங்க அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அதாவது அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நம்ம எல்லாருமே விசேஷித்தவர்கள். தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லாருமே முக்கியமானவங்களா இருக்கோம், விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். அதனால எதற்குமே
கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அவர் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். என்னைக்கு நம்மை கைவிடவே மாட்டார். தேவன் எப்போதுமே நம்மை நேசிக்கிறார். ஜெபம் அதில் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நம்ம தேவன்கிட்ட பேசணும், தேவன் பேசுகிறத நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கவுண்ட் டவுன் போய்கிட்டு இருக்கு. அதில் 8 5 வரை இடம்பெற்றுள்ள பாடல்களை குறித்து பார்ப்போம். நீங்க உங்க பிரியமானவர்களை இழந்து மீண்டு வர முடியாம சோகத்துல தவிச்சிட்டு இருக்கீங்களா? பொருளாதார சுமையில இருந்து மீள முடியாம இருக்கீங்களா? இதுக்கு மேல பிரச்சனைய தாங்கவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா நோயால ரொம்ப துவண்டு போயிருக்கீங்களா? CBN ப்ரேயர்ல எனக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க நம்பர் 9910401010. நவம்பர் மாசத்துல CBN ப்ரேயர் லைன்ல இந்த எல்லா விஷயத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ண போறோம். நீங்க இந்த பிரார்த்தனையில மறக்காம கலந்துக்கோங்க. வணக்கம் நண்பர்களே. ஒரு புதிய வாழ்க்கையின் 20வது ஆண்டு கொண்டாட்டத்தில் 20 சிறந்த பாடல்களின் கவுண்டவுனுக்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். இந்த பயணத்தில் உங்க எல்லாரோட அன்பு மற்றும் மெசேஜ்கள் மற்றும் கருத்துக்களுக்காக எங்க குழு சார்பாக மனசார உங்களுக்கு நன்றி சொல்றோம். பார்வையாளர்களின் விருப்ப பகுதியில் சிறப்பு பாடல்களின் கவுண்டவுன்ல 8 5வது இடத்துல இருக்கிற பாடல்களை கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக ரோனி வந்திருக்காரு. இவர் பரேலியோட பிரபலமான இசை கலைஞர். காலையில நான் கேட்குற பாட்டுகள், இத்தனை வருஷங்களா நான் கேட்டுட்டு வர பாட்டுகளை மறுபடியும் கேட்கவும், ஏன் அதை இந்த கவுண்டவுன்ல இருக்கும்னு பார்க்கவும் இங்க வாய்ப்பு கிடைச்சத நான் பாக்கியமா நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரியில வட்டம் இறுதி கட்டம்னு சொல்ற மாதிரி அதுக்கான ஒரு டைம் இப்போ வந்துருச்சுன்னு தான் சொல்லுவேன். ரோனி பிலிப் மிகப்பெரிய இசை குடும்பத்தை சேர்ந்தவராவார். ரோனிக்கு இந்த இசைக்கலை அவரோட தந்தைகிட்ட இருந்து சொத்தா கிடைச்சிருக்கு. அவங்க வோக்கல் மற்றும் கிட்டார் இது ரெண்டையும் அலகாபாத் இசை சங்கத்திலிருந்து படிச்சிருக்காங்க. ரோனி எல்லா வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் தேர்ந்தவர். ஆனா அவங்களோட முக்கியமான ஆர்வம், விருப்பம் சாக்ஸோஃபோன் வாசிக்கிறது தான். நம்ம நாட்டில் இவர் நிறைய இடத்துல நிகழ்ச்சியும் பண்ணியிருக்காரு. இப்போ நாம அவர்கிட்ட கேட்போம். ரோனி, இந்த இசைக்கருவி மூலமா நீங்க தொடங்கினீங்க, எப்படி இதுல உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன் ராக்கி சார். என்னோட சாக்ஸோஃபோன் ஆர்வம் என்னோட சின்ன வயசுல தொடங்குச்சு. அதாவது சின்ன வயசுல என்னோட அங்கிள் ஒருத்தவங்கள பார்த்தேன். அவங்க சாக்ஸோஃபோன் வாசிப்பாங்க. அது ஒரு தனித்துவமான கருவின்னு எனக்கு தோணுச்சு. பாத்தீங்கன்னா ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி தனித்துவமா இருக்கிற மாதிரி, அதாவது எல்லா சாட்சிகள் மற்றும் பிரசங்கங்கள் இதுல பார்க்க முடியுது. இது ஒரு தனித்துவமான நிகழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த இசைக்கருவி எனக்கு தனித்துவமா தெரிஞ்சது. அந்த நேரம் என்னால அதை கத்துக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இசைக்கருவிய வாசிக்கும்படி தேவன் செயல்பட்டாரு. இன்னைக்கு நான் சாக்ஸோஃபோன் வாசிச்சு தேவனை மகிமைப்படுத்துறேன். எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ரோனி. இந்த 20ஆம் வருஷ கொண்டாட்ட நேரத்துல பார்வையாளர்களுக்கு சாக்ஸோஃபோன்ல ஏதாவது பாட்டு வாசிச்சு காமிட்ட விரும்புறீங்களா? நிச்சயமா ராக்கி சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்னா அருள் ஏராளமாய் பெய்யும். இந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த பாட்டு மூலமா நான் தேவனை மகிமைப்படுத்த விரும்புறேன். ராகமும் பாடலும் ஒன்னா அற்புதமா இருக்கு. இன்னைக்கு கவுண்ட் டவுன்ல நாம 8வது இடத்துல இருக்கிற பாட்டுல இருந்து 5வது இடத்துல இருக்கிற பாட்டு வரைக்கும் பார்க்க போறோம். 8வது இடத்துல என்ன பாட்டு இருக்குன்னு பார்க்கலாம்.
8வது இடத்துல ஜீவன் கே மேரே தூ ரக்வாலா சிட்டி கிரைஸ்ட் மெத்தடிஸ்ட் சர்ச் அலிகர்லேருந்து. உண்மையாவே ரொம்ப மெலடியான ஒரு பாட்டை நாம கேட்டோம். இந்த பாட்டை நல்லா பிராக்டிஸ் பண்றதுக்கு கொயர் டைரக்டர் கடினமா உழைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்வரங்கள்லையும் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அதுல சேர்ந்து பாடுறதும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பிடிச்சது. ரானி அலிகட் சிட்டி கிரைஸ்ட் மெத்தடிஸ்ட் சர்ச் கோயரோட டைரக்டர் அது கோயர் டைரக்டர் டாரன் மசி. அவங்க தன்னோட கோயரின் முழு டீமோடு சேர்ந்து கடினமா உழைப்பாங்க. இது ரொம்பவே அழகான பாட்டு. 7வது இடத்துல கிறிஸ்மஸ் டப்பே பஞ்சாப்ல இருந்து. கிறிஸ்மஸ் அன்னைக்கு பஞ்சாபை விட்டு தூரத்துல மத்த இடங்கள்ல அல்லது வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க இந்த பாட்டை கேட்கிறப்ப பஞ்சாபின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை கண்டிப்பா உணர்வாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாவே நல்ல ஒரு காம்பினேஷனா இருந்து, டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு, நல்ல வீடியோ கவரேஜ் இருந்துச்சு, எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரோனி, இந்த கிறிஸ்மஸ் டப்பேவை ஷூட் பண்ணது எங்க சாந்த் பெஞ்சமின் ப்ரொடியூசர், பஞ்சாபை சேர்ந்தவர். அவங்க கூட இருக்கிற கேமராமேன் அவரும் பஞ்சாப் தான். அவங்க 2 பேருக்கும் இருக்கிற நல்ல கெமிஸ்ட்ரி தான் இந்த ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தி தந்திருக்கு. அது நல்லா இருக்கு. மேலும் கிறிஸ்மஸ்க்கு இன்னும் ரொம்ப நாட்கள் இல்லை. அதனால நம்ம கவுண்ட் டவுன்ல கிறிஸ்மஸ் பாட்டு இருக்கிறது இயல்பானது. கண்டிப்பா 6வது இடத்துல எந்த பாட்டு இருக்குன்னு இப்ப நாம கேட்போம். ஆறாவது இடத்துல சியோன் தேஷ் ஹமாரா கத்தீட்ரல் சர்ச் ஆஃப் ரிடெம்ப்ஷன் டெல்லியில இருக்கு. உண்மையாவே ரொம்ப ஒரு இனிமையான பாடல் இது. கொயர்ல இருந்த ஒவ்வொருத்தரும் ஒன்னு போல பாடினாங்கன்னு சொல்லுவேன். ஒரு ராகம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போகல. கொயர் டைரக்டர் கொயரை ரொம்ப பிராக்டிஸ் பண்ண வச்சிருப்பாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் நல்லா பாடினாங்கன்னு நினைக்கிறேன். மேலும் இது தாத்திர தாளத்துல இருக்கு. இதுல இந்திய மற்றும் மேற்கத்திய இசை கலந்திருக்கிறத பார்த்தோம். இது தாத்திர தாளத்துல இருக்கு. இப்ப இந்த பாட்டை ஒளிபரப்பினதுனால ஒரு இனிமையான நல்ல பாட்டை கேட்டோங்கிற திருப்தி இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ராணி. கத்தீட்ரல் சர்ச் ஆஃப் தி ரிடெம்ப்ஷன் பாரம்பரியமான ஒரு ஆர்சி சர்ச் ஆகும். அவங்க கொயர் பாடியிருக்காங்க, நல்லாவே பாடியிருக்காங்க. இவங்களோட கொயர் டைரக்டர் தாஸ் அப்படிங்கிறவர் ரொம்பவே தனித்துவமான தரிசன பார்வை உள்ளவர். இந்த பாட்டின் இசை ரொம்ப நல்லா இருக்கிறத நீங்களே கேட்டீங்க. ரொம்பவே அருமையா இருந்தது. இப்ப 5வது இடத்துல எந்த பாட்டு இருக்குங்கிறத நாம பார்ப்போம். சத்தீஸ்கர் பிலாஸ்பூர்ல இருக்கிற டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்சோட பேரு தான் இது. இப்ப நாம இயேசு தேரா நாம் பவித்ருஹே என்ற அழகான இனிமையான பாட்டை பார்த்து கொயரையும் நீங்க பாத்தீங்கன்னா இதுக்காக ரொம்ப பயிற்சி செஞ்சிருக்கிறத பார்க்கலாம். ரொம்ப உற்சாகமான ஒரு கொயரா எனக்கு இது தெரியுது. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ப்ரொடியூசர் ராஜீவ் அமித் சிங் சத்தீஸ்கர் அப்புறம் ஜார்க்கண்ட்ல இருக்கிற கொயர்களை அவர் தான் ஒன்றிணைக்கிறாரு. மேலும் ஜனங்கள் ரொம்ப நல்லா ஒத்துழைப்பு தந்தாங்க அவருக்கு. நல்லபடியா ஷூட்டிங்கும் பண்ணாங்க. ரொம்ப நல்லா கோஆர்டினேஷன் இருக்கு. அதனால தான் ரொம்ப நல்லா அந்த பாட்டு வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி இதை கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம லிஸ்ட்ல இது 5வது இடத்தை பிடிச்சிருக்கு. முழு டீமும் நல்லா பிராக்டிஸ் செஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. முழுமையா நல்ல பாட்டு பாடியிருக்காங்க. எல்லாமே எனக்கு பிடிச்சது. ஆமா. இன்னைக்கு கவுண்ட் டவுன்ல 8ல இருந்து 5வது இடம் வரைக்கும் இருக்கிற பாட்டுகளை பார்த்தோம். இந்த கவுண்ட் டவுனோட கடைசி பகுதியில நாம 4வது இடத்துல இருந்து முதலிடத்துல இருக்கிற பாட்டுகளை பார்க்கலாம். முதலிடத்துல எந்த பாட்டு இருக்குன்னு பார்ப்போம். முதலிடத்துல இருக்கிற பாட்டு என்ன? இந்த கவுண்ட் டவுனை நீங்க CBN இந்தியாலையும் பார்க்கலாம். நீங்க பார்வையாளர்கள் விருப்பத்துல சிறந்த 4 பாடல்கள்ல எது இருக்குன்னு கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணி கண்டிப்பா எங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்யூ ராணி. பார்வையாளர்கள் விருப்பத்துல நீங்க கலந்துக்கிட்டதுக்கு என்ன நீங்க அழைச்சதுக்காக மறுபடியும் ஒரு தடவை நன்றி சொல்றேன். முதலிடத்துல எந்த பாட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்கு.
வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இந்த மாதம் முழுவதுமே வேதனை அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்முடைய வேதனைகள் துன்பங்களுக்கு மத்தியிலும் நம்ம எப்படி சமாதானத்தை பெறுவது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். சின்ன வயசில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுவீங்க. அதே மாதிரி இப்போவும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம தேவன்கிட்ட போய் சொல்லுவோம். இப்போது ஜெபிப்பதற்கான நேரம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. எப்போவுமே நீங்கள் எங்கள் கூடவே இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம், வேலை, படிப்பு, உடல் ஆரோக்கியம் இப்படின்னு பல விதங்களில் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கடந்து போயிட்டு இருக்கவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் சமாதானத்தின் தேவனாக இருக்கீங்கப்பா. அவங்க மனசில் இருக்கக்கூடிய அந்த அமைதி இல்லாத நிலைமையை, அந்த போர் போன்ற புயல் போன்ற இந்த நிம்மதி இல்லாத சூழ்நிலையை நீங்கள் மாற்றி அவங்க மனசில் உங்கள் சமாதானத்தை தாங்க. உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத சமாதானத்தை உங்களுக்கு தர்றேன்னு நீங்கள் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு செய்யுங்கப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடினமான சூழ்நிலைகளில் சமாதானத்தையும் ஆறுதலையும் உணர நீங்கள் கிருபை தாங்கப்பா. உங்கள் ஆறுதலை நாங்கள் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் நாங்கள் ஆறுதலாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தா கூட நம்ம பயப்படக்கூடாது. தேவன் நம்ம கூட இருக்காரு. ஒருவேளை உங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில், அதுவும் புயல் போன்ற சூழ்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னா இந்த வசனத்தை நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கோங்க. அவரது கோலும் அவரது தடியும் நம்மை தேற்றும். அவர் நம்ம கூடவே இருக்காரு. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவருடைய சரியான நேரத்தில் நமக்கு சமாதானத்தையும் வெற்றியையும் தருகிறார். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நாளைக்கு நம்முடைய CBN பிரேயர் லைனில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதனால் மறக்காமல் நிகழ்ச்சிகளை பாருங்கள். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.